ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, எல்லாருக்குமே தெரியும், இப்போ லேட்டஸ்ட்டாக கம்யூட்டேஷனை பற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. கடந்த ஒரு வருஷமாகவே நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய லெட்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. கம்யூட்டேஷன் 15 வருஷத்துக்கு பதிலாக 12 வருஷம் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான தீர்ப்பும் AFTலேருந்து ஹைகோர்ட்லேருந்து நிறைய பேருக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. இதை பற்றி மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு தெளிவான விளக்கம் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விளக்கம் 23/7/2025 அன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க, இனிமேல் கம்யூட்டேஷன் 12 வருஷம் தான் பிடிப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் டீடைல் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு முன்னாள் இராணுவ வீரருக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் பென்ஷன் வரும்போது ஒவ்வொரு பென்ஷனருக்கும், இது டிஃபென்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ், எல்லா மத்திய அரசாங்கத்தில் பணியில் இருக்கிறவங்களுக்கும் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது, அவங்களுக்கு மாதம் பென்ஷன் வரக்கூடிய ஒரு அமௌண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்மிக்காரர் பென்ஷன் வரும்போது அவருக்கு ஒரு 40,000 ரூபாய் பென்ஷனாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கம்யூட்டேஷன் வாங்கிக்கோங்க, அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்யூட்டேஷன்லேருந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க. நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு 15 லட்சம் 12 லட்சம் கொடுத்துருவோம். அதிலிருந்து உங்களுக்கு பென்ஷன்லேருந்து மாதம் EMI மாதிரி ஒரு அமௌண்ட்டை நாங்களே பிடிச்சிப்போம். இதில் வட்டி குறைவு, அதாவது பேங்க்கில் வாங்குகிற வட்டியை விட இது ரொம்ப குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட 7%, அண்டர் 7% கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு அந்த கம்யூட்டேஷன் சைன் பண்ண வைப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவைகள் இருந்துச்சு, ஏதோ ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பணம் தேவைப்படுறதால மற்ற இடத்துல கடன் கேட்டால் கூடுதலாக வட்டி ஆகும். இது மாதம் ஆட்டோமேட்டிக்காக பென்ஷன் டிடக்ஷன் அப்படிங்கிறதால நம்மளுக்கு தெரியாது, நம்ம கையிலேருந்து EMI கட்ட போகிறதில்ல. ஏன்னா அந்த அமௌண்ட் டிடக்ஷன் ஆகி தான் நம்மளுக்கு பேங்க்கில் விழுக போகிறதால அந்த பேர்டன் நம்மளுக்கு இருக்காது, அது கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையின் பேரில் அவங்களும், நம்மளுக்கு வட்டி குறைவாக இருக்குங்கிற பேரில் நம்மளும் அதை வாங்கிக்குவோம். அதுக்கடுத்து கம்யூட்டேஷன் வாங்கும்போது சம்மந்தப்பட்ட நபர் யார் கம்யூட்டேஷன் வாங்கினாரோ அவர் அந்த டியூரேஷனுக்கு நடுவில் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த அமௌண்ட் அடுத்து வர பென்ஷனரை பாதிக்காது. அவங்களுக்கு எந்தவித டிடக்ஷனும் கட்ட தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். ஆனால் இதே மற்ற லோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா முழுசாக அதை EMI பே பண்ணி ஆகணும். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இந்த விஷயத்தில் மத்திய அரசாங்கம் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி 15 வருஷம் கம்யூட்டேஷன் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுற அந்த டென்ஓரை வச்சுருக்காங்க. இப்போ இது தவறு. இப்படி 15 வருஷம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 மடங்கு காசு நம்ம கட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நிறைய கோர்ட்டுக்கு போய் நிறைய பேர் அதை கேஸ் போட்டு நிறைய தீர்ப்பு வாங்கியிருந்தாங்க. இப்போ இது சம்மந்தமாக மத்திய அரசாங்கம் இப்போ லெட்டர் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த லெட்டர் நான் போடுறேன். இதுதான் அந்த லெட்டர். ஆஃபீஸ் மெமரண்டம் 23 ஜூலை 2025 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. பென்ஷன் அண்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து, மத்திய அரசாங்கத்திலேருந்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் பென்ஷன் கம்யூட்டேஷன் பீரியட், அந்த 12 இயர்ஸ் கம்யூட்டேஷன் பீரியட் ரிடக்ஷன் பண்ணுறது பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அண்டர்சைன் டைரக்டட் ஆஃப் representation received according to restoration of commutation pension after 12 years inserted of 12 years consideration அப்படின்னு சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த குறைகளையும் ப்ளஸ் அந்த ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட பெட்டிஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி அரசாங்கம் இப்படி சொல்லியிருக்காங்க, இதை மாற்ற சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ரிட் பெட்டிஷன் மட்டுமே ஒரு 900 பேருக்கு மேலே ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்லேருந்து, சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லாருமே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணியிருக்காங்க. இதில் இப்படி சொல்லியிருக்காங்க, இதை பற்றி நாங்கள் முடிவெடுக்க முடியாது, மத்திய அரசாங்கம் தான் இந்த விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே இதில் கிளியராக அவங்க லெட்டர் இருக்கும், அஃபிஷியலாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் இப்போ மத்திய அரசாங்கம் 8th CPCயில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இது அடுத்த கட்டத்துக்கு நகர்வும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், மத்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டீங்க, இதுதான் அந்த லெட்டர். நம்மளோட நோக்கம் எப்போவுமே நான் சொல்கிறது தான் அவேர்னஸ், விழிப்புணர்வு. அதனால் ரூமர் எதையும் நம்பாதீங்க. இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இது செய்ய போகிறாங்க, இந்த 18 மாதம் அரியர், அதுக்கடுத்து வந்து இந்த 8 பே கமிஷன் பற்றி இன்னும் உட்காரவே இல்லை. ஆனால் அதை பற்றி நிறைய ரூமர்ஸ், கட்டுக்கதைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. எது உண்மையோ அதான் உண்மை. சமீப காலமாக அந்த DA 4% ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறையா பழைய நியூஸை எடுத்துக்கொண்டு வந்து போட்டு, அதாவது பொய்யை பரப்புறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்பியும் நிறையா யூடியூப் சேனல்ஸ் நிறையா சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு யூடியூப் சேனல் சொல்கிறதெல்லாம் யாரையும் நம்பாதீங்க. நிறையா வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நம்மளுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இது உண்மையா சார், உண்மையா சார், அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதனால் எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. எது உண்மையோ அதுதான் உண்மை. அதனால் அமைதியாக கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும், ஆத்தென்டிக்கான இடத்துல இருந்து உங்களுக்கு உண்மையான நியூஸ் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணும்போதும் நாங்கள் அதுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும் நம்ம செய்கிற வேலைகள் கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கா, உங்களோட ஆதரவு எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது. மெம்பர்ஷிப் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி 29 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் சேனலோட அஃபிஷியல் பார்ட்னருங்கிறதால இமீடியட்டாக வந்து சேரும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும், மெம்பர்ஷிப்க்கு இமீடியட்டாக வந்து சேரும். அதனால் நீங்கள் நடக்க இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.